शिष्याभवद्भक्तजनार्चयन्तु कविचारिदूर्णम् तं देवतारस्तमनञ्जनभ्यं लक्ष्मीर्धूमं शरणं प्रपद्ये लोहित्यमच्युतपदाम्बुजेग्मरूपं व्यामोहदस्तैतराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भवतोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदये प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां चरोमणीश्वरं श्रीरङ्गे दयिन्दुना करुणया सत्यादिप्रेक्षणं स्यादस्ये नरसिंहकार्यमुनिपादाम्बुजेन्द्रं तान् दीक्षादि जयादिस्तोमुनेः बान्धम्बुदाग्रे श्रीमद्रङ्गधरार्यो नृपते श्रेयोगिं संस्थे श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशररिगुणा संयमेन्द्रेण दृष्टन्यस्तात् पारयोगिनेत्रदाते राज्ञं श्रीरङ्गहारिप्रभयतिपतेः प्राप्तलक्ष्मीर्धुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणवीरलक्ष्मीपदाय श्रीरङ्गनाय भगवोऽभिजीन्द्रनिष्ठं लक्ष्मीर्धुमजलितवणीकपात्रम् श्रीरङ्गविरूराग्रहोपहृद्यं वेदान्तदेशीन्द्रमाप्रपद्ये सम्प्राप्त अध्यात्मदात्रं नरगतिजलचिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीसंवेन्द्रकृतरिपोवासनिक्षयपदन्यं वेदान्ते वावदूगत्वमेतरचितारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमदमनव्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गसदारिसंयविवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहादशरचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशिकेदेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसादरवतं नारायणं योगिनं श्रीमद्रङ्ग सदारि योगिजननिस्तात्मरक्षापुरं श्रीमद्रङ्गसदारिविरोरात् लब्धाहमान्तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैः कान्तं महध्वंसजं वन्दे वत्सैपूर्णं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तवेदीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणबुधाग्र्यं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः जीवश्चिन्नविश्वेभ्यो नमोक्तिमधीमहे यद्यत्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् நாயகனாய் நின்ற கோவிலுடைய கோவில் காப்பானே குடி தோன்றும் தோணவாதல் காப்பாய் ஆயிரம் திருமே கோமுக்கு அனைவரையும் ஆயிரம் நெஞ்சனே வாயினேந்தான் தூயமாய் வந்தோன் துயிலம் பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா நீ கேளோ என்பாய். இந்த தினம் ரொம்ப உயர்ந்த பாசுரம். அதாவது தோழிமார்கள் எல்லாம் எழுப்பி இப்ப எம்பெருமான் எழுதக்கூடிய இடத்துக்கு இவா போறா. துவாரபாலர்களை முன்னிட்டு தான் திருவாளை செய்து போகணும். அதனால நாவும் நித்திய திருவாரத்துக்கு போச்சு சண்டாய் துவாரபால ஜீவனமஹா அப்படின்னு சொல்லி சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப திருவாரத்துக்கு நியமனம் வாங்கிக்கணும். அந்த ரீதியில இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. எம்பெருமானுடைய இல்லத்தை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் இருக்காளே அவர்கள் ஜெய விஜயர்கள், அவர்களை தண்டனை சமைச்சிட்டு இந்த பாட்டில் அந்த பெருமாள்கிட்ட சேவிச்சுதான் போறான்னு தாயகம். இது விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆக இந்த மார்கழி மாசத்துல எல்லா இடத்துலையும் நல்ல விஷயங்கள், சத் விஷயங்கள்
ஆங்காங்கே இசை கச்சேரி அது இது நிறைய எல்லாம் இந்த மாறி மாசம் வந்தாலே ஒரு எல்லாருமே ஒரு குதூகலமா இருக்கு. அந்த ரீதியில எம்பெருமானுடைய வைபவத்தை பத்தி ஆழ்வான் அருள் செய்கிற வைகுண்ட ஸ்தவத்தை இங்க அனுபவிச்சுருக்கோம். அதுல விராட் விஷயமாக ஒரு 3 ஸ்லோகங்கள். அதுல ரூபஸ்ரீயா குணகணேஹி ஏவவேண தாம்னா பாவைர் உதார மதுரை சதுரை சதிஸ்ரைஹி நித்யன் தயவ சதுர்சீம் ஸ்ரீயமீஸ்வரீம் त्वां च अंचितः परिचरेयम् उदीर्ण भावः. இந்த ஸ்லோகத்துடைய பதவதார்த்த நிதி சேவித்தேன். இருந்தாலும் இன்னும் ஒரு தூரம் சொல்லிட்டு மேற்கொண்டு போகலாம். ஹே பகவன், ரூபஸ்ரீயா திருமேனியின் அழகாலும் குணகணைகி திருக்கல்யாண குணங்களின் சேர்ச்சியாலும் விபவேன அவதார சிறப்புகளினாலும் நாம்னா பேரொழியாலும் அதாவது இருப்பிடத்தாலும் உதார மதுரைகி வாரி வழங்குவதால் இனிமையான பாவைகி எண்ணங்களாலும் சதுரைகி தகுந்த மாதிரியாக சரித்திரைகி நடந்து கொள்வதாலும் நிச்சயம் எப்பொழுதும் தவையேவ தேவரின் ஒருவருக்கே சதுர்த்தி ஏற்றப்படும் ஈஸ்வரியின் எல்லோருக்கும் தலைவியுமான தாம் தாம் வேதாந்தங்களில் பிரசித்தமான ஸ்ரீயம் திரை பிராட்டியாரையும் சுவாம் ச தேவியையும் அஞ்சிதா நாட்டார் உயர்வாக எண்ணக்கூடிய அடியேன் உதீர்ணமாக தொண்டு போன உறுதியான எண்ணமுடையவனாய் பரிச்சயம் வடிவிழா அறிவு செய்ய வேண்டும். யாருக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா லோகத்துல அத்விதீயமாக இருக்கக்கூடிய தம்பதி, இவர்களுக்கு ஈடு இணையற்ற தம்பதிகள் வேறு யாருமே கிடையாது. அவளுக்கு யாரோட ஒப்பிட முடியாது, யாரோடையும் ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட விசேஷமான எல்லா விதத்திலையும் கீழே பார்த்தோம். துல்லியசீல பயப்படுத்தான்ற விதத்துல அந்த மாதிரி நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க நின்புடன் அன்போடு அவதரித்தருளி அப்படின்னா சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்க. எம்பெருமான் அவதரிக்கும் போதெல்லாம் அவளும் அவதரிக்கிறார். ஆக எம்பெருமானுக்கு ஒத்த திருமேனி அழகுடையவள். குணகணைகி அழகு இருந்துட்டா குணவதியா இருக்கும். குணங்கள்னாலே பெருமையுடையவள். விபவேன பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி மட்டும் அவளுடைய சிறப்புகள் நிறைய இருக்கும். அப்புறம் அவள் இருக்கக்கூடிய இடம் அதனாலேயும் பெருமை உண்டு, அதுலேயும் சிறப்பு உண்டு. அதுவும் உதார சுபாவை மாறி வழங்குறதுல ரொம்ப இனிமையான எண்ணங்கள்ல நல்ல எண்ணங்களை உடையவள். அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா எம்பெருமானுக்குத்தான் தகுந்தவள், வேறு ஒருவருக்கும் தகுந்தவள் அல்ல. அப்படிதான் வேதாந்தங்கள்ல பிராட்டிய சொல்லியிருக்கு. ஒரு சுவாமியாத்துல விசேஷமான சதியாரம் நடக்கிறது. அவர் எல்லாரையும் கூட்டிருந்தார். ஆனா அதுல தனக்கு ரொம்ப ஆப்தானவர்கள் அவருடைய வரவுக்காக காத்துட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி நிறைய சுவாமிகள்லாம் வந்திருந்தா. ஆனா இவர் மாத்திரம் வரலன்னு வாசலுக்கு உள்ளுக்கு வாசல் கடந்துட்டே இருக்க. அதனால யார் வந்தாலும் அடையா தலையை அமைச்சிட்டு போயிட்டேன். ஆனா இவர் மொத்த எண்ணங்கள் மொத்தம் அவர் வரலன்றது தான் இருந்தது.
அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்துட்டார். சமான கையை பிடிச்சாரு போய் ஓகே எதுக்கு இன்னொருத்தர் தான் விட வாரம் நீரும் வாரம் அப்படின்னு. அத மாதிரி இங்க அப்போ நீரும் வாரம்னாக்க யார் பிரதானமா இருக்குதோ அவர் வந்தாவட்டி மீறி பேர்லாம் அப்பிரதானம் தான். ஆனா இருந்தாலும் கௌரவத்துக்காக நீரும் வாரம் அப்படின்னு கூப்பிட்டு அந்த மாதிரி பிராட்டினுடைய பெருமையை சொல்ல வந்த வேதங்கள் கூட எம்பெருமானை சேர்த்து சொல்லுது. ஆனால் பெருமை மொத்தம் பிராட்டிக்கு தான். பிராட்டிய எந்த விதங்கள்ல வசதியா சொல்லப்படுறதோ அந்த விதங்கள்ல ஆக பிராட்டியினுடைய கைங்கரியம் தான் உத்தேசம். அந்த பிராட்டியின் உகப்புக்காக பெருமாள் கைங்கரியம் உத்தேசமாச்சு. ஏன்னா பிராட்டி தனக்கு மட்டும் கைங்கரியம் பண்ணா அவளுக்கு வந்து அவ்வளவு பிடிப்பு இருக்காது. அவளுடைய பர்த்தாவுக்கு சேர்ந்து கைங்கரியம் பண்ணதான் அவளுக்கு பூர்ணமான திருப்தி இருக்கும். அதுக்காகவாது பெருமாளுடைய கைங்கரியம், அதுக்காகவாதுன்னா அப்ப பெருமாள் கைங்கரியம் 2ஆம் வருஷம் போயிடும். அதனால்தான் இங்க சொல்லச்சே மதுரை 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 சரித்திரைகி துவாம்ச அஞ்சிதா. துவாம்ச அந்த இடத்துல சா தனியா இருக்கு. துவாம்ச அப்படின்னா உண்மையும்னு அர்த்தம். பிராட்டி பெருமையெல்லாம் சொல்லிட்டு அவளுக்கு உமக்கு ஒத்தாக இருக்க பிராட்டியா உமக்கும் சேர்த்து அப்படின்னு அந்த சான்றது இந்த இடத்துல பிராட்டிக்கு பிராதானியத்தை கொடுத்து எம்பெருமானுக்கு பிராதானியத்தை கொஞ்சம் குறைக்கிறது. அது 2 பேருக்கும் பரஸ்பரம் வகுப்பு தான். ஏன்னா தன்னுடைய மனைவி வசதியா சொன்னா கணவனுக்கும் பிடித்தமா தானே இருக்கும். ரூபத்துல எப்படின்னா உனக்கேற்கும் கோலமலப்பாவை அப்படின்னு அங்க ஆழ்வார்லாம் அனுசந்தம் இருக்கார். இங்க எப்படி ஆள வந்தார்? சாந்தானந்த மகா விபூதி பரமு என் பிரம்ம ரூபமரே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத்ரேதரம் ரூபம் எதத்யத்புதம் யான்யானி யதாசுகம் விகனதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஸ்தை அனுபவி காடோப கூடாணி சேர்ந்து சாட்சிருக்க. ஆக மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரேதரம், உன்னுடைய ரூபம் இருக்க அது அவனுக்கு ரொம்ப பிரேதரமா இருந்தான். ரூபம் எத் அத்புதம், அப்படிப்பட்ட அற்புதமான ரூபம்னு சொல்றாங்க. அதேதான் கூறத்தரவனும் இங்க சாய்க்கிறார். சுரூபஸ்யா அப்படின்னு ரூபஸ்யா ரூபஸ்யா சுரூபஸ்யா ரூபஸ்யா அதாவது வடிவினை இல்லா மலர்மகள் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அததான் இங்க ரூபஸ்யான்னு சொல்றாரு. பெருமாளுக்கு சில சமயம் கோபம் வரும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கோபம் தூரம், அதுவும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆனா பிராட்டிய நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம்னு சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். ஆக இவளே லோக மாத்திரம். எப்படி? கருணா லோக மாத்திரம், கருணையோடு கூடியவள், தாய்க்கெல்லாம் ஜெகத்துக்கெல்லாம் தாயானவள். அப்படிப்பட்டவளுக்கு அவள் இடத்துல இந்த வாத்சல்யமே விஞ்சி இருக்கு, மிகுதியா இருக்கு. அந்த வாத்சல்யத்தை கொடுத்தனால இந்த சேத்தனுடைய பிள்ளைகள்லாம் பொறுத்துக்கிறா ரொம்ப.
அப்படிப்பட்ட சேதனுடைய பிழைகளை பொறுப்புதான் ஒரு பெரிய மகா குணம் இருக்கு. அதுதான் இவளுக்கு ஏற்றம். அதனாலதான் இங்க குணகணைகின்னு சொன்ன. குணகணைகின்னு சொன்னதால ஆசிரியர்களுக்கு தோஷத்தையே பார்க்காதவள் அப்படின்னு ஏற்றமான குணத்தை உடையவள். அந்த குணகணைகின்னு சொன்னால இந்த குணத்துக்கு ஏற்ற பாசிரத்துக்கு ஏற்ற சொல்றேன். சரி, ரூபத்திலையும் சொன்னேன், குணத்திலையும் சொன்னேன். விபவத்துல என்ன அப்படின்னு சொன்னா அந்த விபவ சிறப்பு எத்தகையது அப்படின்னு சொன்னா, அதாவது ராமன் அயோத்தியில அவதரிச்சார். அதை கேட்பது அது ஒரு தசரத மகாராஜனுடைய புத்திரனா அவதரிச்சார். அவன் இவள் என்ன பண்ணா, தசரனாவது அஸ்வமேத யாகம் பண்ணி அதனால இந்த பாயசத்தை கொடுத்து இவெல்லாம் ராமன் தான் பிறந்தா. பிராட்டியானவள் ஜனக மகாராஜன் புத்திரியாக மிதிலா நகரத்தில் அவதரிச்சார். அதுவும் ஜோடி சம்பந்தமே இல்லாதபடியாக அவதரிச்சார். அதனால அவதாரி பெருமாளோட இவளுக்கு ஏற்றம் ஜாஸ்தி. ஆக பிராட்டினுடைய அவதாரமானது எம்பெருமானுடைய அவதாரத்தை விட ஏற்றது. இவள் பிராட்டி பிறந்தது எப்படின்னாக்காக திருப்பார்கடம், தாமரை, ஜனகனுடைய யாகசாலை, பிருகுனுடைய அக்னிகுண்டம், பூமி பிராட்டி, இப்படி அவளுடைய பிறப்பிடங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டது. அது பிறகுச்சே இப்ப ஆசிரிச்சது எங்க ஆசிரிக்கிறது பெருமாள்கிட்ட ஆசிரிச்சிருக்கா. அது எப்படி அப்படின்னா தாமரை காடு, துளசி வனம், அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஹிருதயத்துல இருக்கா பிராட்டி, எம்பெருமான் திருமார்புல இருக்கா. அது நித்திய வாசத்தை உடையவராக பிறப்பது ஒரு இடமா இருந்தா கூட அவன் நித்திய வாசம் பண்றது எங்க, தாமரை காடுகள் எங்கோ அங்கெல்லாம் நித்தியம் பிராட்டி வாசம் பண்றான்னு சொல்றது. அதே மாதிரி துளசி வனத்துல பிராட்டி இருக்கா. அதுக்கப்புறம் ஆஷ்டிதர்கள், விஷ்ணு பக்தர்கள், அவர்கள் ஹிருதயத்துல பிராட்டி இருக்கா. பெருமாளுடைய திருமார்புல எப்பவுமே வாசம் பண்ணிட்டு இருக்கா. அது பிரசித்தம். அது இப்படி அவள் வாசம் பண்ணுகிற இடமும் அதனாலதான் இங்க விபவத்தை தான் சொன்னேன். அதுதான் சொல்லச்சே இப்படி பிராட்டி அவதரிச்ச இடமும் அவள் வாசம் பண்ற இடமும் ரொம்ப பிரசித்தியானது. அதுதான் அத ஸ்ரீஸ்துதியில சாதிக்கிறார். ஆவிர்பாவ கலசலதோ அத்வரே வாபியஸ்யாக ஸ்தானம் யஸ்யா சரஞ்சவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா பூர்ணமகிலம் தேவி திவ்யம் பதம் வா சோக பிரஜ்ஞேரே சாதனம் துவம். ஆசீர்வாத ஸ்லோகம். ஆவிர்பாவ கலசதலோ அத்வரே வாபியஸ்யாக ஸ்தானம் யஸ்யாக சரஞ்சவனம் விஷ்ணு. அதே இதுதான் நான் தமிழ்ல என்ன அர்த்தம் சொல்லணும் அதேதான் இங்க சாய்கிறேன். பிராட்டி அவதரிச்சது திருப்பார்கள், அதுக்கப்புறம் அக்னிலேருந்து வருகா. ஆனா அவள் தங்கி இருக்கிற இடம் எதுரா அப்படின்னா தாமரை தடாகத்துல, இல்லை அப்படின்னா துளசி வனத்துல, இல்லை அப்படின்னா எபெருமான் திருமார்புல, இல்லை அப்படின்னா ஆசிரியருடைய ஹிருதயத்துல, இல்ல எங்கெங்க செல்வங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பிராட்டி இருக்கான்னு அர்த்தம்.
பரமபதத்திலே இருக்கான்னு அர்த்தம். ஆக அவள் எங்கே இருக்கான்னு அவளுடைய சாதாரண புத்தியை வச்சுட்டு சொல்லவே முடியாது. அதான் சொல்றேன், ஸ்தோக பிரஜைஹி அனுபதி குணா சூயத்தை சாகதத்துவம். அவளுடைய பெருமையை எப்படி என்னால மந்தமதியுடைய என்னால் எப்படி சொல்ல முடியும்? அவள் சம்பந்தம் இல்லாத இடமே கிடையாது. எந்த இடத்துல செல்வ கொழுப்பு இருக்கோ அந்த இடத்துல பிராட்டி இருக்கா, எந்த இடத்துல திருத்துழா இருக்கோ அந்த இடத்துல பிராட்டி இருக்கா, எந்த இடத்துல தாமரை இருக்கோ அந்த இடத்துல தாமரை. ஆக பிராட்டி அவதரித்த இடமும் அவள் சம்பந்தத்தினால பெருமைப்பட்டது, அவள் நித்தியவாசம் பண்ணிக்கிற இடமும் அவளுடைய சம்பந்தத்தினால பெருமைப்பட்டது அப்படின்றத இங்க விபவன்ற சப்தத்தினால சாய்க்க. அதான் ஸ்ருதியிலையும் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாம் உதாராம் உதாராம் சொல்லுது. உதார மதுரைன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன். தாம்னா தாம்னா சொன்னதால விபவேன தாம்னா, விபவன்றது அவதாரம், தாம்னான்றது அவள் இருக்கக்கூடிய இடம், வாசம் செய்யக்கூடிய இடம். ரெண்டுமே ரெண்டு தாலே சிறப்பு பெற்ற இடங்கள். மிதுலா நகரம் என்ன, ஜனகருடைய யாகசாலை என்ன, எங்கெங்க தாமரை புஷ்பங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அவர் வசிக்கிறார், திருத்துழா இருக்கிற இடத்துல அவள் வசிக்கிறார் அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பெருமையை உடையவள் விபவத்துல. அப்புறம் தாம் நாடு வாசம் பண்ணக்கூடிய இடம். அப்புறம் பாவேஹி, பாவின்றது எண்ணங்கள். அவருடைய எண்ணம் எப்படி உசத்தியான எண்ணம், என்ன எண்ணம் அப்படின்னு சொன்னா, உதார மதுரைஹி பாவை. உதாரணன்றது வாரி வழங்குறது, அந்த வாரி வழங்குற தன்மையை இங்க சொல்ற. பிராட்டியானவள் இந்த ஜீவன் கையை கூப்பின உடனே அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துடுறான். ஒரு அஞ்சலிக்கே பரமபதம் பரியந்தமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கிற பிராட்டி வருத்தப்படுறான், வெட்கப்படுறான். என்ன சொல்லி வெட்கப்படுறான்? ஐயோ, இவன் சுமந்த கை கூப்புதலுக்கு நாம் என்ன செய்து விட்டோம் அப்படின்னு. கை கூப்புறது இவன் அதை போய் சாதாரணம் நினைக்கக்கூடாது. ஆனா இவன் நம்ம ஒருத்தப்பட்ட கை கூப்புறது ஒரு சாதாரணம், அதுவே நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது கஷ்டம். அப்படி ஒரு தடவை கையை கூப்பினவனுக்கு பலன் மோட்சத்தை மட்டும் கொண்டு கொடுறத, இதுக்கு காரணம் யாரு? பிராட்டி அனுப்புறது தானே. அது மட்டும் இல்ல, மோட்சத்தை கொடுத்த அத்தோட பிராட்டி இது பண்ணல. ஐயோ, இவனை கை கூப்பும்படியா பண்ணி வச்சு மோட்சத்தை கொடுக்குறோமே, இவன் கேட்காம நம்ம கொடுக்க வேண்டாமா? இன்னும் ஏதாவது கொடுக்க வேண்டாமா? மோட்சத்தோடு மேல உயர்ந்த பலன் இல்லையே நம்ம கிட்ட அப்படின்னு அவ வெட்கப்படுறாளாம். இன்னும் கூட கொடுக்கலாம் அவனுக்கு அப்படின்ட்டு. ஆக மோட்சப்பிரதத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவள் பிராட்டி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். மதுரை உதார சுபாவேகி. உதார சுபாவினா மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய எண்ணம் உடையவள், நல்ல எண்ணத்தை உடையவள். அதனால்தான் இங்க உதார சுபாவிகி சரித்திரைன்னு தனியாக சொன்னார். அதுவும் இல்லாத தன்னுடைய பொறுமையினால சேத்தனெல்லாம் ரொம்ப திருத்துறான். அதனால சதுரகி சரித்திரைன்னு சொன்னான். சதுரகின்னா சமயம் பார்த்து அந்த காரியத்தை செய்யறதுதான் சதுரன்னு பேர். கெட்டிக்க சமயம் பார்த்து நல்ல காரியங்கள்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லுவான். அதனால
எப்படி அப்படின்னு சொன்னா, ராவணன் தன்கிட்ட வரும்போது கூட காரியம் கரணம் ஆரியேன்னு நகசி அபராதி ஆணுசம்சம் மத்தம் பரவதர்மா மத்தே மயாஸ்வதா அப்படின்னு சொல்லி அவளுக்கு நல்லது உபதேசம் பண்ணி, ராவணனையே நீ பழைக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன பெருமாள்கிட்ட ஒப்படைச்சுடு, உனக்கு எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அப்படியெல்லாம் சிக்ஷிக்கக்கூடிய தன்மை உடையவள் பிராட்டி. ஆக காக்காசுரனிடத்திலையும் ராவணனிடத்திலையும் ரொம்ப கருணை உள்ளது. ஏன்னா அவள் ஈஸ்வரியும் சர்வபூதானா, இங்கே ஸ்லோகத்துல ஈஸ்வரின் சப்தம் எடுக்க, வேதங்களும் ஈஸ்வரி சப்தத்தினால ஈஸ்வரின் சப்தத்தினால பிராட்டி குறிக்கிறது. அசேஷான ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு ஈஸ்வரி பத்னி, அவன் ஈஸ்வரன் தான் இவ ஈஸ்வரி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க சொல்ல, நிச்சயம் தகவ சதிர்சி ஸ்ரீயம் ஈஸ்வரின் தான். ஸ்ரீயம் ஈஸ்வரி, ஈஸ்வரின்னு சொல்லக்கூடியதான எல்லாவற்றுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவளான இந்த பிராட்டி, பெரிய பிராட்டியார் சொல்ல ஸ்ரீயம் அப்படின்னு சொல்ல. ஆனா பிராட்டி அடைஞ்சா அதனால ஏற்படக்கூடிய நன்மை வேற எதுவும் கிடையாது. ஆக பிராட்டிக்கு மேற்பட்டதான தேவதைகள் ஏதாவது மேற்பட்ட இதுக்கு முன்னாடி யாராவது இருக்கிறாங்கன்னா ஒருத்தரும் கிடையாது. அதனால இவள் தான். அதனால இவளுக்கு மேற்பட்டவா யாரும் கிடையாதுன்னு சொல்றதுதான் ஈஸ்வரின்னு சொன்னாங்க. இப்படி பெருமைகள்லாம் பல பெருமைகள் வாய்ந்த பிராட்டி, பெரிய பிராட்டுடைய கைங்கரியமே தனக்கு உத்தேசம். அப்ப பிராட்டியோட கூட இருக்கிற தேவதையும் இந்த கைங்கரியத்தை உகந்து ஏற்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆழ்வாரும் இதுதான் பாரிச்சார். கோல திருமாவோடு உன்னை கூடாதே சாலப்படனா அடே இன்னும் தரணும், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னுடைய உடம்பு இப்படியே வச்சுட்டு இருப்பேன், எனக்கே வயசாயிடுது, உங்க 2 பேரும் நீங்க சேர்ந்து இருக்கிற சமயத்துல 2 பேரும் கைங்கரியம் பண்ணணுமே, அந்த நாள் எனக்கு எப்ப பிரார்த்தமாக போறது அப்படின்னு சாலப்படனால் அடியே இன்னும் தளர வேணும், இன்னும் தளர்றதுக்கு எனக்கு இதுவே இல்லையே, அவ்வளவு தந்து போச்சே, என்ன சீக்கிரம் ஒன்று கைங்கிறதுக்கு என்னை ஏற்றுக்கூடாதான்னு கேட்குறேன். அதான் அந்த ரீதியில இங்க ஆழ்வானம் பிரார்த்திக்கிறார் கைங்கரியத்தை 2 பேருடைய சமக்ஷத்திலையும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சார். அதுக்கு மேல இது இந்த 80 ஸ்லோகம் மட்டும், அதை 3 ஸ்லோகம் 78, 79 3 ஸ்லோகத்தினால பிராட்டியை பெருமை விசாரிச்சார். அதுக்கு மேல பூமி பிராட்டியை பத்தி சொல்ற அடுத்த ஸ்லோகத்துல. ஏன்னா பூமி பிராட்டி அவளுடைய வைபவமே தனி அலாதி. அவள் பொறுமைக்கே ரொம்ப நிலம், பொறுமையே நிலமா உடையவள். அதனால அவளை பத்தியும் இங்க சோதனம் பண்ற. யா பிப்ரதி ஸ்திரச்சராத்மகமேவ விஸ்வம் விஸ்வம்பரா பரமயா க்ஷமயா க்ஷமாச்ச தாம் மாதரஞ்ச பிதரஞ்ச பவந்தமஸ்ய விச்சந்து ராத்ரே இமா வரிவஸ்யதோ மே. யா பிப்ரதி ஸ்திரம் ஸ்திர சராத்மகமேவ விஸ்வம் விஸ்வம்பரா பரமயா க்ஷமயா க்ஷமாச்ச தாம் மாதரஞ்ச பிதரஞ்ச பவந்தமஸ்ய விச்சந்து ராத்ரே இமா வரிவஸ்யதோ மே. ஹே பகவன், எந்த பூமி பிராட்டியானவள்
ஸ்திரச்சராத்மகம் ஸ்திர நிலையானதும் சராத்மகம் அசையக்கூடியதுமான விஸ்வம் இந்த உலகினை பிப்ரதி ஏவ தாங்குபவளாய் பிப்ரதினா தாங்குபவளாய் கொண்டு விஸ்வம்பரா உலகை தாங்குபவள் என்ற பெயருடனும் பரமையா மிக உயர்ந்த க்ஷமையா பொறுமையால் க்ஷமா என்ற பெயராலும் வழங்கப்படுகிறாளோ மாதரம் இவ்வுலகுக்கெல்லாம் தாயான தாம்ச அந்த பூமி பிராட்டியையும் பித்தரம் பின் தந்தையான பவந்தம் ச தேவதையையும் பரிவஸ்ததா பணிகொள்ளும் அஷ்டமே இந்த அடியனுக்கு இமாகா அனாதிகாலமாய் தொடர்ந்து வரும் ராத்திரையாக இரவுகளை போன்ற சம்சாரமாவது இச்சத்து விட்டு நீங்கி ஒழிய கிடவது. சம்சார சம்பந்தமே வாண்டான் பிரார்த்திக்கிறார். யார்கிட்ட? பூமி பிராட்டிக்கிட்ட. இங்க பெருமாள் எப்படிப்பட்டவன ஸ்ரீ பூமி சகிதம். ஸ்ரீ பூமி சகிதம். ஸ்ரீனா பிராட்டி, பூமினா பூமி பிராட்டி, சகிதம் கூடியவர். அப்படிப்பட்ட கூடியவர் தான் பெருமாள் ஹரின்னு பேர். அந்தபடி அந்த பூமி பிராட்டியுடைய சேர்ச்சியில ஆழ்வான் எம்பெருமானுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை இந்த ஸ்லோகத்து மூலமா அவர் நமக்கு காட்டுறார். பிராட்டி எப்படிப்பட்டவள் அப்படின்னா, இந்த லோகத்தில் இருக்கிற அசையும் பொருட்கள் அசையா பொருட்கள் இவை ரெண்டுத்தையும் தாங்கக்கூடியவள் பிராட்டி, பூமி பிராட்டி. அதனால இவளுக்கு ஸ்திரான்னு பேர். ஸ்திரான்னா நிலையாக இருப்பவள். இவள் எப்பவுமே இந்த சேத்தன அச்சேதன வஸ்துக்கள் தான் தாங்கி நிற்கக்கூடியவள். அதனால்தான் நிலம்னாலே தாங்கிறதுக்கு பூமிக்கு தான் நிலம்னு பேர். இவள் ஒரு நிலமாக விளங்குகிறாள். எதுக்கு அப்படின்னா, இந்த சேத்திராசைகள்லாம் தாங்கக்கூடிய ஒரு நிலமாக இருக்காள். அதனால்தான் விஸ்வம் பிபர்த்தி புவனஸ்த நாபிகி அப்படின்னு வேதம் கூட எம்பெருமான விஸ்வம் பிபர்த்தி, விஸ்வத்தையே தாங்குகிறான், பிபர்த்தி தாங்குகிறான்னு சொல்றது. ஆக இவளும் விஸ்வம்பரனை போல, விஸ்வம்பரம் திருமால் சொல்லும், விஸ்வம்பரனை போல இவளும் விஸ்வம்பரா, விஸ்வம்பரையாக சொல்லப்படுகிறது. எம்பெருமான விஸ்வம்பரான்னு சொன்னா இவளை விஸ்வம்பரா அப்படின்னு சொல்லணும். விஸ்வம்பரா, விஸ்வம்பரா அப்படின்னா புல்லிங்கம், விஸ்வம்பரா அப்படின்னா ஸ்ரீலிங்கம். வேதஸ்திருணாவதி விஹார பரீட்சதந்தே விஸ்வம் சராச்சரதயா விதிவித்யமானம் அம்பஸ்தோதாசிரதயா பரிபோஷயந்தி விஸ்வம்பரஸ்ய தைதாசி ததேக நாமா. அதாவது பூமி பிராட்டி விஷயமாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கார். அதுல சொல்லிச்சு, வேதஸ்திருணாவதி விஹார பரிச்சதம் விஸ்வம் சராச்சரதையா விதிவித்யமானம் அம்ப சதாசிரதயா பரிபோஷயந்தி விஸ்வம்பரஸ்ய தைதாசி ததேக நாமா. அதனால விஸ்வம்பரான்னு அவளுக்கு பேரு. இதெல்லாம் தாங்கிறதுனால. அதை தவிர அவளுக்கு க்ஷமான்னு ஒரு பேர். க்ஷமான்னா பொறுமையுடன் அர்த்தம். எந்த விதத்துல அவளுக்கு பொறுமையுடன் சொன்ன, இந்த பூமி இருக்க அந்த பூமியை வீடு கட்டுறதுக்கு தோன்றான். சரி, ஏதோ வீடை கட்டினா அதில் பெருமாள் வீடு கட்டுவா. சரி, அது சரிதாரதமா இருக்கு. அதுக்கப்புறம் ரோடும் பூமி சேர்ந்து தானே. அதை ஒருத்தன் எலக்ட்ரிக் காரை ஒன்று நோண்டுவான். அதுக்கப்புறம் பைப்பு கனெக்ஷனுக்காக ஒருத்தன் நோண்டுவான்.
அதுக்கப்புறம் ஒருத்தன் ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஒருத்தன் ஓடணும். இப்படி பல பேர் அந்த பூமியை சித்திரவதை பண்றாளேங்க. இதை தெரியலன்னா அடுத்தது எந்த பூமியும் இந்த மாதிரி கஷ்டப்படுறதே கிடையாது. அடிக்கடி அவங்க தோன்றுவாங்க, இது நடுவில் கேபிள்கார அவங்க ஒரு தோன்றுவான். ஆக இந்த பூமி படுற பாடு இருக்க அவ்வளவு பாடு. ஆனா இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கா பூமி பிராட்டி. அப்படிப்பட்ட இவ்வளவுதான் தாங்கிக்கிற பிராட்டி இருக்காளே, அவகிட்ட நம்ம அனாதிகமான சஞ்சிதமான பாப்பங்களை பொறுத்துக்கோன்னு சொன்னா அதை கேட்காத போயிடுவா. அதனால அதையும் பண்ணிதான் இருக்கா. அதனாலதான் இவளுக்கு சமானே பேர் வருது. சுவாமி தேசிகனும் சுதாகிருஷாமியது கேசவஸ்ரிதான் அகிஞ்சனான் தான் கமலா கடாட்சேது நச்ச பிரசஜ்ய பிரதிஷேதசி இது யக்ஷமா துவமேவோர்வி சகஸ்வமாமபி அப்படின்னு ரகசிய சிகாமத்தில் சாய்கிறார். ஆக இந்த பிராட்டிக்கு சமான்ற பேர் ரொம்ப ரொம்ப பொருந்தும். சர்வம் ஆக இப்படி எல்லாத்தையும் பொறுக்கக்கூடியவள் பிராட்டி. சாதாரண லோகத்துல அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறா ஒரு பசங்களை வளர்க்கறதுக்கு, எவ்வளவு காரியங்கள் தயார் பண்ணி அந்த பசங்களை கொண்டு வர. அவளுடைய கைங்கரியத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனால திருமாலை காட்டிலும் ரொம்ப இந்த சமாதி குணத்தினால இவளுக்கு இன்னும் பெருமை ஜாஸ்தி. அதான் நிலமப்பட்ட நெடுமணிகள் பெயரும் பொறுக்கும் நேரால் அப்படின்னு சுவாமி தேசிகனும் பூமி பிராட்டிய ரொம்ப சாய்ச்சி சொல்ற. இப்படிப்பட்ட பொறுமையோடு கூடிய பிராட்டி இருக்காளே, இவள் தான் நமக்கெல்லாம் தாய். நமக்கு தாயா இருப்பதனால இவ எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் சௌனகன்ற மகிழ்ச்சி காண்கிறார். நமோஸ்து பிரேதத்தாயை துல்பியம் தேவி வசுந்தரே தும் மாதா சர்வலோகானா பாதன்யாசம் க்ஷமஸ்வமே அப்படின்னு நாம காத்தால படிக்க விட்டு எழுந்துக்கிச்சேயே நாம இந்த கால பூமியில வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோதனை சொல்லணும். நமோஸ்து பிரேதத்தாய் நித்துபியம் தேவி வசுந்தரே தும் மாதா சர்வலோகானா பாதன்யாசம் க்ஷமஸ்வமே. நான் இப்போ காலை என் படுக்கையிலேருந்து அதான் கட்டில் தானே படுத்துக்கிறான், அதனால நான் காலை இப்படி கீழே வைக்க போறேன். அதனால அதுக்குள்ளே என் பிராட்டியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். சுவாமி நம்மாழ்வாரும் ஒருவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி மறுவிழா அடிமை செய்ய வேண்டும்னா அப்படின்னு அந்த திருமாலும் பிராட்டியாரும் ஏழுகிற சமயத்தில் தான் பிரார்த்திக்கிறேன். பிரமாணங்கள்லாம் சொல்றது சகிர் திவா ஹம் வா அஸ்ய பவதி. அதாவது சகிர் திவா ஒரே பகல் எங்க பரமபதத்துல, அங்க இரவுன்றதே கிடையாது. அதனால ஒரு பகலாய் உணர்த்தி அப்படின்னு சொன்னதால ஸ்ரீவைகுண்டத்துல ராத்திரியே கிடையாது, பகல் ஒண்ணுதான் இருக்கு. ஆக அனாதிகால ராத்திரி ஆகிய இந்த தமசப்த வாட்சியமான பிரகிருதி இருக்கும் இல்லையா, அந்த பிரகிருத்தியை விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
அததான் சுவாமி தேசிகன் சாகிட்டே சதாச்சாரிய பரிகிரகத்திற்கு முன்புள்ள அனாதி காலம் எல்லாம் ஒரு காலராத்திரி பின்பு தேகவசானத்தளவும் நல்விடுவு வேல் முழுக்க அச்சந்த கைங்கரிய மோகஸ்துவ ஜீவசம் அப்படின்னு ரகசியரத்னாவளியில சாய்கிறது. கடைசியில் இந்த ஸ்லோகத்தை சாப்பிட்டு ராத்திரையா விச்சந்துன்னு சாய்கிறார். விச்சந்து ராத்திரே ஸ்லோகத்துல கடைசி பதம் விச்சந்து ராத்திரேன்னு இருக்கு. அது ராத்திரே விச்சந்துன்னு இருக்கு. இது என்ன அப்படின்னா அதுதான் இருள் தருமா ஞானத்துள் அப்படின்னு நாம் இருக்கக்கூடியது. இந்த பிரகிருதி இருக்கே அது நமக்கு அஞ்ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இருள் நிறைந்த ஞானத்துல பிராட்டி ஒரு தீபமாக அவதரித்து ஞான சுடர் விளக்கேற்றிய அப்படின்னு பிராட்டி பிறந்தோடு இந்த அந்தகாரங்கள்லாம் போய் அதனால இந்த ராத்திரின்னு சொல்றதுனால பிராகிருத மண்டலத்தை சொல்றேன். அதுதான் சுவாமி தேசிகன் அபய பிரதான சாஸ்திர சாய்க்கிட்டே அபாசியத்து தம பும்சான் அபானம குர்வான்விதா அஹீந்திர நகரே நித்தியம் உதிதோயம் மகஸ்கர. ஆக நம்மளுடைய அஞ்ஞானத்தெல்லாம் போக்கி ஒளியாகிற பிரவையோடு கூடியதான அந்த நிச்சயம் உதிக்கக்கூடியதான அதாவது அஹீந்திர நகரத்துல அந்த தேவநாதன் நம்மளுடைய திருட்டெல்லாம் போக்குவானாக அப்படின்னு சொல்லி ஸ்பஷ்டமா சொல்ற. ஆச்சாரிய பரிகிரகம் இருக்கே அது நமக்கு அருணோதயம் போல இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ஒரே அஞ்ஞானத்துல இருள மூடி இருந்தோம். இந்த ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட உடனே நமக்கு ஞானம் உண்டாச்சு. அதனால அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய கடாட்சம் பெற்ற பிறகு அதே விடிவாக கொண்டு இந்த இரவெல்லாம் அந்த அஞ்ஞானங்கள்லாம் என்னை விட்டு ஒழியட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதுக்கு அடுத்தது இப்போ பூமி பிராட்டி பாச்ச. அதுக்கப்புறம் பூமி அடுத்த ஸ்லோகத்துல பாவைர் உதார மதுரை விவிதைர் விலாசை குருவிப்ரமஸ்மித காட்டாட்ச நிரீக்ஷணைஷ யாத்வன்மயி தோபிமன்மயேவ சாமாம் நீலா நிதாந்தம் முரணி குருதாம் உதாரா பாவைர் உதார மதுரைः விவிதைர் விலாசைः விப்ரமஸ்மித கடாட்ச நிரீக்ஷணைश्च யாதவன்மயி தோபி யன்மய ஏவ யதா மாம் நீலா நிதாந்தம் முரதி குருதாம் உதாரா. இந்த ஸ்லோகத்துல உதார மதுரைஹி விஷாலமாயி இனியவனுமாகிய பாவைஹி உயர்ந்த எண்ணங்களாலும் விவிதைஹி பல வகையான விலாசைஹி இன்புறும் விளையாட்டுகளாலும் புருவிப்பிரம புரிவு நெருவிப்பு என்ன ஸ்மித குற்றமற்ற இயற்கையான புன்முறுவல் என்ன கடாட்ச நிரீஷண கடைக்கண் நோக்கென்ன இவைகளாலும் யாதொரு நீலாதேவி தொன்மையி உன்னை ஒத்தவளோ தமோபி தேவரியிலும் என்மையேவ எந்த நிலையை ஒத்தவரும் ஆகிறீரோ சா இத்தகைய பெருமைகள் வாய்ந்த உதாரா வல்லன்மை உள்ள நீளை என்ற நப்பினை பிராட்டி மாம் அபி என் அடியனையும் பணிவிடை கொள்ள ஏற்றுக்கொள்ளட்டும். இதெல்லாம்
முதல்ல பெரிய பிராட்டி, அதுக்கப்புறம் பூ பிராட்டி, இப்போ ஸ்ரீ பூமி நீலா சமேதன், அதாவது நீலா பிராட்டியை சாதிக்கிறது இங்க. ஏன்னா பெரிய பிராட்டியார் தான் முக்கிய மகிழ்ச்சி, அதுதான் பிரதான மகிழ்ச்சி. அதனால பெரிய பிராட்டிக்கு 3 ஸ்லோகம், இவளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகம். அதாவது பூமி பிராட்டி, அதுக்கப்புறம் நீலை பிராட்டி சொல்லி நப்பின்னை, இவளுக்கெல்லாம் ஒவ்வொரு பாசுரம். ஏன் இவ பெரிய பிராட்டி சொன்னா போறாதா, இவா 2 பேர் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த விஸ்வக்சேன சமயத்திலையும் பௌஷ்கர சமயத்திலையும் என்ன சொல்றது அப்படின்னா, வைகுண்டே பரலோகே ஷியா சகாயோஜனாத்மா உபாபியாம் பூமிலீலாபியாம் சேவிதா பரமேஸ்வரா, அங்கே ஸ்ரீ சகாயோ ஜனார்தனா, பிராட்டியோட சகாயத்தோட கூட, உபாபியாம் பூமி நீலாபியம், 2 பேர் யாரு, பூமி நீலை, இவளோட கூட பிராட்டி. ஆக பெரிய பிராட்டியார் பூமா நீலாது 3 பேர். தேவா வைகுண்டநாசஸ்து அனந்தாசன சம்ஸ்திதா சேவியா பூமி நீலாபிஹி சாதுர்பாவேஸ்து சாக்கிரேஹி. ஆக 2 பிரமாண ஸ்லோகங்களையும் ஸ்ரீ பூ நீலாட சகிதனாக இந்த வைகுண்டநாதனை சொல்லப்படுகிறது. சதுர்பூஜ சாமலாங்க ஸ்ரீபூபியாம் சரணீலையா அப்படின்னு பிரமாண வசனங்கள்லாம் இருக்கு. பாஷிகாரன் கத்தியத்தை சொல்லிச்சு, அசங்கேய கல்யாண குணகர்ஷி வல்லபா ஏவம் பூத பூமி நீலா நாயிகா, பாஷிகாரன் எடுத்திருக்காரு. அதனால ஸ்ரீவல்லபான்னு சொல்லிட்டு பெரிய பிள்ளையாருக்கு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏவம் பூதம் பூமி நீலா நாயகா, ஏவம் பூதம் இப்படிப்பட்ட பிராட்டோட கூட சிவாலயம் இருக்கா பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லி தனியா சொல்றேன். ஏவம் பூமி பூமி பூத பூமி நீலா நாயகன் தனியா சொல்றது. இதுக்கு பாஷைன்னு சொல்ல, இதுக்கு வியாக்கியானம் பண்ணது சுவாமி தேசிகன், கொச்சித்து வல்லபதையா கொச்சித் நாயகதையாச்ச நிர்தேசிய தத்தேவி அனுகுணம் தாத்பரியம் கிராக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது பெரிய பிராட்டி கிட்ட இருக்கிற வால்லபியம், இவர்கிட்ட இருக்கிற ஒரு பிரேம அப்படின்னு வியாக்கியானம் பண்றான். ஆக இந்த ஸ்லோகத்துல நப்பின்ன பிராட்டி, அதாவது நீலைக்கு நீலனுடைய பெருமையை சொல்ற. இப்போ நீலா பிராட்டி கொஞ்சம் அதிகமான பிரேமையுடைய பிரீத்தியை உடையவர் எம்பெருமான். அதனால்தான் நீலா பிராட்டி நம்மள அதாவது இந்த ஜீவர்களை காப்புறதுல ரொம்ப ஊற்றமுடையதா இருக்கா. எம்பெருமான் எம்பெருமான நீலா பிராட்டி ஏழு காலை நப்பின்னா நீலா சொல்ல முடியும். ஆக அவள் பெருமாளை அடைவதற்காக அவனுடைய வீரத்தை சோதனை பண்ணான். அவனும் இவள்கிட்ட இருக்க அல்லிமலர் போகமாய்க்கு சாய்கிற இவளுடைய அழகை கண்டு அவள் சொன்ன
காரியத்தெல்லாம் இவன் செய்தான். ஆக எம்பெருமானுக்கு சமமான போக மயக்குக்களை உடையவள் நப்பின்னை, அதான் நீளை. சரி, இந்த இடத்துல அல்லிமலர்கள் போக மயக்குக்கள்னு, அங்க அல்லிமலர்கள்னா பிராட்டி தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்துல லீலா பங்கஜ ஹல்ல கோத்பல கலன் மாத்வீக சேகோஸ்திதா யத்ராமோத விகல்பனா விருணித்தே சுத்தாந்த வாரக்கிரமம் அப்படின்னு பிராட்டி கையில தாமரையும் இந்த நிலமங்கை அவ கையில செவ்வள்ளியும் நப்பின்ன கையில அல்லிமலர் அப்படின்னு கை வச்சு அல்லிமலர் வச்சிருக்கான்னு அங்க சொல்ற. அதனால்தான் அல்லிமலர் மகள் போக மயக்குகள்னா இங்க அந்த இடத்துல நப்பின்னை சொல்றான்னு இந்த சுவாமி தேசியுடைய பாதுகாசத்துல இருந்து கிடைக்கிறது. அல்லிமலர்னு சொன்னா பிராட்டி தான் குறிக்கும், பெரிய பிராட்டி தான் குறிக்கும். ஆனால் எப்படி இங்க நப்பின்னையை சொல்றார், நீளை எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சுவாமி தேசி பாதுகாசத்துல சாதிச்சிருக்கார் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக இந்த இந்த அல்லிமலர் போக மயக்கிறது பிராட்டி நீளை தான் சொல்றது அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட கோதாசில சுவாமி சாய்த்தே நிசாமேது மாம் நீளா எத்போக படலைத்துவம் பாவித்தும் தயார்த்த சாய்கிறார். நிசாமேது மாம் நீளா ஸ்ரீனிவாச பக்த தோஷேஷு அதர்சனம் அப்படின்னு இந்த நீலாதேவியினுடைய ஒரு அவள் 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 இவனை மயக்கிறதுனால ஆசிரியருடைய தோஷத்தை இவன் பார்க்கறதே பார்க்க முடியாது அப்படி பண்றாளாம். அப்படி மயக்கிறாளாம் நீலாதேவி பெருமாள். இந்த பாவங்கள் இருக்க, இந்த பாவங்கள்லாம் வெளிப்படுத்துறது அங்கங்கள். அதுல 5 அங்கங்கள் முக்கியம். எதுனா பூர்வம், கண்ணு, உதடு, கைகள், கால்கள். இந்த இதெல்லாம் பரதநாட்டியத்துல இந்த அந்த கண்ணுடைய புருவம் அசைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு பாவம் சொல்லுவான். அதே மாதிரி உதடு, அந்த கண்கள்லாம் இப்படி போயிட்டு வரல, அது ஒரு பாவம் ஏற்படும். உதடுகள் அந்த குவிகிறது, சிரிக்கிறது, எப்படிதான் அது கைகள், இந்த உறுப்பினால அவளுடைய பாவங்கள்லாம் வெளிப்படுத்துறான். அந்த மாதிரிதான் இதுல அந்த பாவத்தை கொண்டு இந்த ஸ்லோகத்துல புருவி பிரமஸ்மித கடாட்ச நிரீட்சண அந்த பரதநாட்டியத்தை சொல்ற மாதிரி தன்னுடைய பாவத்தெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய 5 கரணங்கள்ல இங்க புருவின்றது பூர்வம், ஸ்மிதம் அப்படின்னா இந்த முறுவல், புண்ணுவல், சிரிப்பு உதடுகள்ல. ஆக தன்னுடைய அந்த புருவ அசைவினாலேயே தமது கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்துறான். யாருக்குன்னா எம்பெருமானுக்கு. அதுதான் சுவாமி தேசிகன் சொல்லிட்டு நேத்தும் சரோஜ வசித்தர் நிஜமாதிராத்தியம் நித்தியம் நிஷாமேசி தேவபதே புருவத்தே. உன்னுடைய புரு அசைகள்னால உன்னுடைய பாவத்தெல்லாம் நீ எம்பெருமானுக்கு உணர்த்துற அப்படின்னு சாய்க்கிறேன். எத்குரு பங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரசனா தாரதமியம் முராரேகே அப்படின்னு பட்டர் சாய்க்கிறார். ஆக இந்த திவ்ய தம்பதிகள் விஷயத்துல ஒத்த கருத்துடல்
ஒத்த கருத்து உடையவர்களாக பிராட்டி பெருமாள் இந்த நீலா பிராட்டி இவெல்லாம் இருக்கார். ஆக அந்த புருவத்தினுடைய அசைவு இந்த சிருஷ்டிக்கெல்லாம் உபயோகப்படுறது. அதுக்கப்புறம் உதடு, அதுதான் ஸ்பிட்டான்னு போட்ட அந்த உதடுடைய அசைவு இருக்கே அது ஸ்பிதம், அது உதடுனால் ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த கடைக்கண் பார்வை இருக்க அந்த கடைக்கண்ணை கொண்டு சில விஷயங்கள் தெரியப்படுத்துறார். அத எத்கதாகத விஸ்ராந்தி வைசித்திரேன விவர்த்தனம் தாரகாயா காலாவிஜாசம் கடாட்சம் பிரசக்ஷதே அப்படின்னு எத்கதா, இந்த கண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் போய் வரும், அந்த போய் அது ஒரு விசித்திரமா இருக்கும். அதனாலேயே காலா அபிஜாஸ்தம் கடாட்சம் பிரசக்ஷதே, தன்னுடைய அந்த கண்ண அசைவினாலேயே தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்துறா அப்படின்னு சொல்றாரு. ஆக இப்படி கண் என்ன, உதடு என்ன, உருவம் என்ன, இவை மூணும் பரதநாட்டில் 5 சொல்லியிருந்தா கூட அது 3 இங்க நேரடியாக தெரியுது. ஆக இப்படிப்பட்ட நம்மளுடைய வினையெல்லாம் தீர்க்கக்கூடிய சாமர்த்தியம் உடனான நீலா பிராட்டி இருக்காளே, அவளோட கூடிய எம்பெருமானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும். ஆக எம்பெருமானோடு இவள் ஒத்த செயல்கள் உடையவளா, அது மட்டும் இல்ல, தூர்வாதல பிரதிமையா தவதேக காந்தியா, இவளுடைய திருமேனியும் நிறங்களும் எப்படி திருத்துழாயினுடைய நிறம் போல இருக்குமோ அதே மாதிரி எம்பெருமான் திருமேனி இருக்கு, இவளுடைய திருமேனி இருக்கு. சதமகமணி இல்லா சாறுகள் அங்கேயும் அப்படிதான் சொல்றாரு. அதனால இப்படிப்பட்ட ஒத்ததான ரூபம், ஒத்ததான செயல்கள், ஒத்ததான பாவங்களை உடையதான நீலா பிராட்டியினுடைய அனுகிரகத்தோடு கூடியதான அவளுடைய கடாட்சம் தான் அந்த இந்த கைங்கரியங்கள்லாம் எனக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். ஆக பெரிய பிராட்டியோட கூடிய பெருமான் திருவடியிலையும் பூமி பிராட்டி நீலா பிராட்டி இவர்கள் சேர்த்து இருக்கிற சேர்த்தியிலையும் சேர்க்கக்கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு பிரார்த்திக்கிறார் இந்த 3 ஸ்லோகங்களால. அதுக்கு அடுத்தது நாளைக்கு பார்ப்போம். அது இது மட்டும் 82 ஸ்லோகம் ஆச்சு. கவிதாரிகே சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே சிவன் கோபி வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி சம்பந்தபாதக வேதாந்த பாத வாசிஸ்ரீ நாராயணாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசிஸ்ரீ லக்ஷ்மி சம்பந்தபாத நாராயண மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வாசிஸ்ரீ நாராயணாரி கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே சிவன் கோபி ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. அடியேன் தாசன் சுவாமி அதே அத்தியாச்சரியமா பிராட்டிமாரோட பெருமைகள் ரொம்ப அதே ஆச்சரியமா இருக்கு சுவாமி. அடியேன் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடியேன் சுவாமி சந்தோஷம்.